லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு டே 3 ஆஃப் பிகமிங் ரூட் பார்ன். இன்னைக்கு திரும்ப லாக்டவுன் காலகட்டத்தில் எனக்கு இருந்த ஒரு பழக்கத்தை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, காலையிலேயே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று போதி தர்மர் மாதிரி மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கு லோஜாங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் எப்பயும் போல மொட்டை மாடிக்கு போயிட்டு வானத்தை பார்த்துட்டே பிரஷ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங்கே ஒயிட் கிளவுட்ஸோட வானம் டோரிமான்ல வர மாதிரி மஜாவா இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பராக் பார்த்துட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஓட் மீல் செய்யலான்னு போனா பாலும் இல்ல, பால்காரனாவும் வரல. சரி நம்மளே வாங்கிட்டு வந்துடலாம்னு அப்படியே பொடி நடையா நடந்து பாலும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு குக் பண்ணிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் மத்தியானம் புரோட்டீனுக்காக சிக்கனை குக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு குளியில போட்டு வரவும் எப்பயும் போல அம்மா லஞ்சுக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு என் கண்ணுக்கு ஜெல் போட்டு விட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன்னா நாளைக்கு எங்க அம்மா பர்த்டே. சோ ஹாப்பி பர்த்டே தாய்க்குலமே, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இட்டாலியன் படிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தேன், கரண்ட் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போன்ல சார்ஜ் இருக்கிற வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணிட்டு கரண்ட் வந்ததும் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் போல ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சும் கண்ணுக்கு பிரஷர் போகாத மாதிரி பேசிக்கான கோர் ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் இதே நேரம் வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பேசிக்கான ஒர்க் அவுட் பண்றதுக்கே பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்துக்கலாம், சரியாயிரும். அப்புறம் அப்படியே டின்னர் சாப்பிட்டே நம்ம ஓஜி புக் டூ எ பிக்சர் படிச்சேன். இன்னைக்கு அதுல ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா போட்டிருந்தாங்க. என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உன் லைஃப்ல நீ ஜெயிக்கிறதையோ தோக்கிறதையோ மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாத. உன் ரேஸ் உன் ட்ராக், அவன் ரேஸ் அவன் ட்ராக், சிம்பிள். அப்புறம் அம்மா பக்கத்துல ஒரு குழந்தை பர்த்டேக்கு போயிட்டு கேக் கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே அமுக்கிட்டு பிரஷ் பண்ணிட்டு நாளைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் டு டூ லிஸ்ட் போட்டுட்டு எல்லா சீட்ஸும் ஓட்ஸும் பாலும் ஊத்தி ஓவர் நைட் ஓட்ஸ் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம் கழுவி நாளைக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். வட்டா பாய்.